பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சங்கீதம் 50:15. ஆபத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆபத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம மகிமைப்படுகிறோம். எப்படி மகிமைப்படுகிறோம்? அவரை தான் இங்கே சொல்கிறாரு, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, கஷ்டம் வருதா என்னை நோக்கி கூப்பிடு, பிரச்சனை வருதா உன்னை நோக்கி கூப்பிடு, துக்கம் வருதா என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்படி நீ கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நாட்கள் வசனம் கேட்கப்பட்டிருக்குது. 12 மர்குஸில் படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் நம்ம படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்லப்பட்டு ஒரு பெரும்பாடி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணாருங்க, பெரும்பாடு சொல்லி ஒரு 18 வயசு 19 வயசு இப்படி தான், ஒரு சின்ன வயது பொண்ணு தான். ஆனால் அது பார்க்கறதுக்கு அது வயதான மாதிரி இருந்ததாங்க. ஏன் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க சரீரத்தில் அநேக உதிரங்கள் போய்கொண்டே இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, கஷ்டம் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வழிவாரமாக வராரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அந்த கூட்டத்தில் போய் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா போய் ஓரமாக அவரோட துணியை போய் தொடுறாங்க. தொட்ட உடனே என்ன பண்ணப்பட்டது, அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருது, ஒரு விடுதலை கிடைச்சிருது. அந்த தொட்ட உடனே யாருக்குமே தெரியல, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிருச்சு? ஏதோ அவர் சரீரத்திலேருந்து ஒரு வல்லமை போன மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே என்ன அவர் கேட்குறாரு, அவங்க சீஷர்கள் இடத்துல, இப்போ என்ன தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் இங்கே சொல்லுது, உன்னோட ஆபத்திலே கூப்பிடு என்ன அப்படிங்கிறாரு. அப்படி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கா, கூப்பிடுங்க. அந்த அம்மா போய் அவ்வளோ கூட்டத்தில் போய் என்ன பண்ணாங்க, அவங்கள தொட்டாங்க. அதை கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாங்க, தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க தொட்டாங்க. அதே போல் தான் நீ ஆபத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னா அப்போ உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு வல்லமை புறப்பட்டு போன உடனே அந்த அம்மா சரீரத்திலிருந்து அந்த வியாதியெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது மறைஞ்சு போன உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஏசப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிருச்சு, ஏதோ என்னிடத்துல இருந்து ஒரு வல்லமை போனது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த நாட்களில் அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா, ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கா, ஏதாவது ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில் இருக்குதா, அப்போ நம்ம சொல்லப்படுது அவரை கூப்பிடணும், அவரை தொடணும். அவரை தொடுறதுக்கு மத்தளவு என்னன்னா, வசனத்தை வாசிக்கணும், வசனம் சொல்கிறவங்க கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி வசனம் ஜெபிக்கிறவங்க கிட்ட சொல்லணும். அப்போ சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஒரு விடுதலை தருகிறார், அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சரீரத்தில் இந்த வல்லமை போன உடனே அப்போ கூப்பிட்றாங்க. சீசர்களும் என்ன பண்ணுறாங்க, இங்கே யார் வந்திருப்பா, இங்கே யார் தொட்டிருப்பா, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னை தொட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அந்த அம்மா பயந்துட்டு, யார் தொட்டது யாருன்னு கேட்ட உடனே அந்த அம்மா நடுங்கிக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நான் தான் அப்படின்னாங்க. ஏன்னு அவர் ஏன் அப்படி கேட்குறாருன்னா, அப்போ தான் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படும் தெரியும், எப்படி இந்த அம்மாவுக்கு சுகம் கிடச்சி, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாங்க சுகம் கிடச்சின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்ன பண்ணார், அவங்க வாயினாலேயே அது கேட்கும்படி எல்லாம் சொல்லும்படி அவர் என்ன பண்ணார், கூப்பிட்டு கேட்குறாரு, இப்பொழுது என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே தொட்டது யாருன்னு கேட்டோம், நம்ம பயந்துட்டு சொல்கிறாங்க நான் தான். ஏன்னு கேட்ட உடனே என் சரீரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நான் தொட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிடுது, விசுவாசம் உனக்கு விடுதலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்க. அதான் இங்கே சொல்லப்படுது. உடனே அவள் மகிழ்ந்தாள். இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, உடனே மகிழ்ந்தாள். நீ என்னை நோக்கி கூப்பிட்டும் போது நான் உனக்கு விடுதலை தந்தேன். உடனே அவங்க மகிழ்ந்தார்கள். அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு பற்றி இன்னும் அதிகமாக புகழ பண்ணார்கள். இவர் அவ்வளோ வல்லமை உள்ள கடவுள், இவர் வல்லமை உள்ள தேவன், தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்களை விசுவாசித்தார்கள். அதே போல தான் நம்ம ஒரு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சர்ச்சில் போய் சொல்லணும், பாஸ்டர் இடத்துல சொல்லணும். அப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவார்கள். அவங்களுக்கு அது மூலிமா நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கேட்கணும், வசனத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். அதான் சொல்லுவேன், ஆபத்திலே நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த அம்மா மட்டும் மகிமைப்படுத்தலை. உடனே அந்த அம்மா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது, நான் இந்த மாதிரி வியாதியாக இருந்தேன், அதனால தான் தொட்டேன், அதனால தான் எனக்கு என்ன பண்ணாரு, தொட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, நீ என்னை தொட்டதுனால உனக்கு நான் விடுதலை தந்தேன்
அப்படிங்கிறார். அப்போ வந்து நம்ம ஜெபித்ததுனால, நம்ம போய் ஜெபம் பண்ணி கேட்கறதுனால நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. ஏசப்பா வசனம் வாசிக்கிறதுனால நம்மளுக்கு விடுதலை கிடைக்குது. நம்ம ஜெபிக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் அற்புதங்கள் கிடைக்குது. எந்த மாதிரி பிசாசின் கட்டுகள் இருந்தாலும், மந்திர கட்டுகள் இருந்தாலும், வியாதியின் கட்டுகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைங்கிற கட்டுகள் இருந்தாலும், எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம்? விடுதலை தருவாராம். அது விடுதலைக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும். இந்த நாள் இந்த வசனத்தை கேட்ட உடனே வசனம் சங்கீதம் 50:15 இந்த வசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணும்? ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிகளும் உங்களோட தேவைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணலாம். உங்களோட பிள்ளைகளோட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணலாம். வாழ்வு பிள்ளைகளா இருந்தால் படிப்புக்காக ஜெபம் பண்ணலாம். வேலைக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டு இடத்துல சொல்லலாம், ஆண்டு இடத்துல கேட்கலாம். ஆண்டு உங்களுக்கு செய்வார். வியாதி மட்டும் இல்லை, எல்லா தேவைகளும் கர்த்தர் இடத்துல சொல்லும் போது விடுதலை தந்து நம்மளை மகிழ பண்ணுகிறார். நம்ம எல்லாத்துக்கும் மத்தியில் சாட்சியாக நிறுத்துகிறார். எல்லாத்துக்கும் மத்தியில் நம்மளை உயர்த்துகிறார். எல்லாருக்கும் மத்தியில் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தை கேட்ட உடனே நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் இடத்துல வாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.